ஓம் ஸ்ரீ தாரா நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நம்மளுக்கு ரொம்ப கஷ்டம் இருக்கு. என்னோட வாழ்க்கையில அவ்ளோ கஷ்டப்பட்டுருக்கேன் நானு. யார்கிட்ட போய் சொல்றது? எத்த தின்னா பித்தம் தெளியுங்கிற மாதிரி, நமக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. இவங்க சொல்றத செய்றோம், அவங்க சொல்றத செய்றோம். நீங்க பல பல வீடியோஸ் சொல்றீங்க அப்படின்னு சொல்லும்போது, சிலது நம்ம மனசுக்கு டக்குன்னு படும். இது நம்மளுக்கு ஏற்ற மாரி இருக்கும் அப்படின்னு. அந்த மாதிரியான விஷயங்கள். இது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு மெத்தட். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில விஷயம் நம்ம கை மீறி போகும்போது, கைய மீறி இது நம்ம கண்ட்ரோல்லயே இல்லப்பா. கடவுள் பார்த்து பண்ணா தான் உண்டு அப்படி சொல்றோம்ல. அந்த மாரியான விஷயங்களுக்கு நீங்க என்ன பண்ணுங்க, திங்கட்கிழமை தோறும் செண்பகப்பூ கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும், பூ விக்கிறவங்க கிட்ட சொல்லி வச்சீங்கன்னா, அவங்க கொண்டு வந்து தருவாங்க. செண்பகப்பூவை கொண்டு சிவலிங்கத்திற்கோ, சிவனுக்கோ அர்ச்சனை செய்தால், தீராத கஷ்டம் கூட சீக்கிரமா தீந்துரும். அதுவும் எத்தன வாரம்? 11 வாரம். ஏதாவது ஒரு பர்ட்டிகுலர் கஷ்டம் எடுத்துக்கோங்க. எனக்கு இது தீரணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு, சிவன் ஸ்தோத்திரம் சொல்லி, இல்ல ஓம் நமச்சிவாய சொல்லிக்கிட்டு கூட, நீங்க அந்த பூவ சிவன் மீது இல்ல அந்த அப்படி வீட்ல சிவலிங்கம் வச்ச வழிபாட்டு இல்ல அப்படின்னும்போது, இந்த செண்பக பூவ எடுத்துட்டு போய், கோயில்ல போய் சிவலிங்கத்துக்கு மேல போட சொல்லி நீங்க வேண்டிக்கலாம். அப்படி கூட 11 வாரங்கள் பண்ணால் தீராத கஷ்டம் கூட தீரும். அத தாண்டி குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள், குழந்தைக்காக நாங்க ட்ரை பண்றோம், பிரெக்னன்ட் ஆக ட்ரை பண்றோம்னு நெனைக்கிறவங்க, முருகப்பெருமான் அவரே குழந்தை தானே கியூட்டா. அப்போ முருகப்பெருமானை நோக்கி 11 வாரங்கள் செண்பக பூவை கொண்டு அர்ச்சனை செய்து, முருகனின் அருளோடு அழகான குழந்தை பிறக்கும். அவங்க செண்பக பூ கொண்டு சரவண பவ சொல்லி பூஜை பண்ணாலும் ஓகே தான். இல்ல உங்களுக்கு முருகனுக்கு ஏற்ற ஸ்லோகம் தெரியும் அப்படின்னாலும் அத சொல்லியும் பூஜை பண்ணலாம். அது மட்டும் அல்லாது முருகப்பெருமான் பண்ணாத அவர்களால முடியாத விஷயமே இல்ல. இல்லையா? அதனால எந்தவித கஷ்டத்துக்கும் நம்ம முருகனை வேண்டிக்கலாம். அப்போ செவ்வாய்க்கிழமை தோறும் ஏதாவது ஒரு பர்ட்டிகுலர் கஷ்டம் இருக்கு. அத தாண்டி வரணும் அப்படின்னா, செவ்வாய்க்கிழமைகள்ல முருகப்பெருமானுக்கு செண்பக பூவை வச்சு அர்ச்சனை செய்தாலும் ஸ்பெஷலா நம்மளுக்கு ப்ராப்ளம்ஸ் எல்லாம் தீரும். செண்பக பூவிற்கு அத்தன தன்மை உண்டு. அதனால நமக்கு தீராத கஷ்டங்கள், முடியாது நினைக்கிற போது, இம்பாசிபிள் அப்படின்னு சொல்றாங்கல்ல. இயலவே இயலாது, நடக்கவே நடக்காது. அதையெல்லாம் நடத்தி காட்டும் ஆற்றல் இந்த பூவின் தன்மைக்கு உண்டு. அதனோடு சேர்ந்து கண்டிப்பா கடவுளின் ஹெல்ப்போட நீங்க இந்த கஷ்டங்கள்லேருந்து வெளியில வரலாம். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிட்டும். வேற எந்த கஷ்டம் இருந்தாலும் அதிலிருந்தும் நம்ம விடுபடலாம்.